நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க பாருங்க, புதிரை தீர்த்து வைக்க நீங்க முதல்ல போகாதீங்க. ஏன்? என்ன ஏன்? பாரு, தத்தாச்சாரியாரோட முகத்தை பாரு, அதுல தெளிவா எழுதி இருக்கு அவருக்கு பதில் தெரியலன்னு. இந்த நிலைமையில பீர்பால் அங்க புதிரை தீக்க போனான்னா பயந்து போய் நரகத்தின் கதவை தான் திறப்பான். அம்மா, இது பீர்பாலோட பயத்து மேல பந்தயம் கட்டுறதுக்கான நேரம் இல்ல. மகாராஜா, இந்த புதிருக்கான தீர்வை கண்டுபிடிக்க காவலர்கள் கிட்ட போகிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். என்ன பீர்பால் அவர்களே, உங்களுக்கு ஏதோ ஆட்சேபனை இல்லையே? இல்ல மகாராஜா, எந்த ஆட்சேபனையும் இல்ல. காவலர் ஐயா, ஒருவேளை அந்த கதவு கிட்ட இருக்கிற காவலர் கிட்ட சொர்க்கத்தின் கதவு எதுன்னு நான் கேட்டேன்னா அவரு எந்த கதவை காட்டுவாரு? நன்றி. அம்மா, அதோ அது அது போட்டிங்கிறது ஒரு மனரீதியான யுத்தம். ஒரு போட்டி நடத்துறதுக்கான நோக்கமே என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட மன வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால மகாராஜா, இதுக்கான அர்த்தம் என்னன்னா போட்டியாளர் தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த போட்டியில ஜெயிச்சாதான் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். வெறும் யூகத்தினால இதை செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, பண்டித ராமகிருஷ்ணர் எந்த புதிருக்கு விடை கண்டுபிடிச்சாரோ அந்த புதிருக்கான விடை அவருக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். வெறும் யூகத்துல கூட கதவை திறந்திருக்கலாம். அந்த காவலர் எந்த கதவை காட்டினாரோ அந்த கதவை ராமகிருஷ்ணர் திறக்கலையே. குருவே, நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். குருவே, இந்த கதவை திறக்கவே கூடாது. ஏன்னா இது நரக கதவு. என்ன பீர்பால் அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் காவலர் சொன்ன கதவை திறக்காம எதுக்கு வேறொரு கதவை திறந்தார்னு எனக்கு தெரியும். அற்புதம் பீர்பால் அவர்களே, இப்ப இந்த விஷயத்தை நீங்களே மொத்த சபைக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது மூலமா திறமை மீதான சந்தேகம் விலகிடும். மகாராஜா, கேள்வி ஒண்ணுதான், பதில் சொல்ல வேண்டியது இருவர். ஒருத்தர் உண்மையை சொல்றவரு, இன்னொருத்தர் பொய் சொல்றவரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் யாராவது ஒரு காவலர் கிட்ட போய், ஒருவேளை அந்த காவலர் பொய் சொல்றவரா வச்சுப்போம். அந்த காவலர் கிட்ட அவரு அங்க முன்னாடி இருக்கிற காவலர் கிட்ட போய் சொர்க்கத்தின் கதவு எதுன்னு கேட்டா எதை காட்டுவாருன்னு கேட்கும்போது இவரோட இயல்பை பொய் சொல்றதான்னா தவறான வழியை தான் காட்டுவாரு. நரக கதவை நோக்கி கையை நீட்டுவாரு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் உண்மையே பேசுற காவலர்கிட்ட போயிருக்காருன்னு வச்சுக்குவோம். இவர் அவர்கிட்டயே அதே கேள்வியை கேட்டார்னா, அதாவது அங்க எதிரில் இருக்கிற காவலர்கிட்ட சொர்க்க கதவு எதுன்னு கேட்டா அவர் எதை காட்டுவாருன்னா, இவர் உண்மை பேசுறதால சரியான வழியை தான் காட்டுவாரு. நரக கதவை நோக்கி கையை நீட்டுவாரு. ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனமான கேள்வியே இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே நரகத்தோட கதவை தான் காட்டுவாங்க மகாராஜா. அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் காவலர் சொன்ன கதவை திறக்காம வேற ஒரு கதவை திறந்தாரு. மகாராஜா, ராமகிருஷ்ணர் இந்த கேள்வியை கேட்கும் போது தான் எனக்கும் இந்த கேள்விக்கான அர்த்தம் புரிஞ்சது. அதனால எந்த சந்தேகமும் இல்லாம இந்த வெற்றி கண்டிப்பா இவருக்கு தான் வந்து சேரும். அற்புதம். அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க சிந்தனை சாமர்த்தியமானதுன்னு உங்களோட பார்வை தொலைநோக்கு பார்வனோ நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க. அப்புறம் பீர்பால் அவர்களே, அப்புறம் நீங்க இந்த பதில விவரமா சொன்னதை பார்க்கும்போது நீங்க பதிலுக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் முதல்ல பதில சொல்லிட்டாரு. அதனால இந்த சுற்றோட வெற்றியாளர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். இதுவரைக்கும் 3 சுற்று முடிஞ்சிருக்கு. அதுல 2 சுற்ற பண்டிதர் ராமகிருஷ்ணர் வென்றிருக்காரு, இன்னொரு சுற்ற பீர்பால் அவர்கள் வென்றிருக்காரு. பீர்பால் ஏதாவது பண்ணு, நாம போட்டியில பின்தங்கி இருக்கோம். ராஜகுருவே, நம்ம பின்தங்கி தான் இருக்கோம், ஆனா தோத்து போகல. அதுவும் எனக்கு இவரோட மோதுறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ராஜகுருவே. இந்த கயிறுகள் எதுக்காக? நமக்கு ஆலோசனை கொடுக்கிற 7 நிபுணர்கள் கிட்ட இருந்து 2 போட்டியாளர்களுக்கும் 4வது சவால் வந்துடுச்சு. இப்ப நான் இதை படிக்க போறேன், கவனமா கேளுங்க. நேரம் கடந்து போகும், நேரம் நம்மளோட கைகள்ல கிடையாது. எல்லார்கிட்டயும் எவ்வளவு நேரங்கள் இருக்கோ அதே நேரம் தான் நம்ம கிட்டயும் இருக்கும். அதனால பகலின் 8 மணி நேரம் அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். இந்த 4வது சவாலுக்கான குறிப்பு நேரம். உங்க முன்னாடி 2 கயிறுகள் இருக்கு. இந்த 2 கயிறும் நேரத்தை குறிக்குது. இந்த சவால்ல 2 போட்டியாளர்களும் காலத்தை கட்டி போடுற அவங்க கலையை வெளிப்படுத்தியே ஆகணும். மகாராஜா, ஆனா
நேரத்தை எப்படி ஒருத்தரால கட்டி போட முடியும்? மந்திரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜெயிக்கிறவங்க அதை எப்படி பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த இரு கயிறுகள்லயும் ஒவ்வொரு கயிறையும் எரிக்க 1 மணி நேரம் ஆகும். இரு கயிறுகளையும் எரிக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். இப்போ உங்களோட சவால் என்னன்னா, இந்த 2 கயிறுகளையும் 3/4 மணி நேரத்துல எப்படி எரிக்க போறீங்கன்றதுதான். 3/4 மணி நேரத்துல எரிக்கணுமா? 3/4 மணி நேரத்துல எப்படி எரிக்கிறது? மணி நேரத்துல மகாராஜா, நீங்க கொடுத்த சவாலை செய்யறதுக்கான அனுமதி எனக்கு இப்போ வேணும். கண்டிப்பா. ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல மகாராஜா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. வாங்க பீர்பால் அவர்களே. மகாமந்திரியாரே, எனக்கு உடனே ஒரு விளக்கு தேவைப்படுது. அதுவும் ரொம்ப பிரகாசமா எரியிற விளக்கு, இந்த கயிறுகளை எரிக்கிறதுக்காக. எதுக்காக எரிக்கிறீங்க? மகாராஜா, இந்த 2 கயிறுகளையும் பத்த வச்சிட்டேன். மகாராஜா, இதை நான் 2 பக்கமும் பத்த வச்சுட்டா அது முழுமையா எரிஞ்சிருச்சு. இதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் பத்த வச்ச கயிறு பாதி தான் எரிஞ்சிருக்கு. ஆமா, அது சரிதான். நான் அதை ஏத்துக்கிறேன். மகாராஜா, ஒரு பக்கம் மட்டும் எரிஞ்ச கயிற்றுல நான் இன்னொரு பக்கமும் கொளுத்தி விடுறேன். அப்புறம் இது முழுமையா எரியறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். மகாராஜா, இப்போ இந்த 1/2 மணி நேரமும் 1/4 மணி நேரமும் ஒன்று சேர்ந்தா 3/4 மணி நேரம். சொன்ன நேரத்தில் 2மே எரிஞ்சிருச்சு. அதனால என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அற்புதம் பீர்பால், அற்புதம். அருமை, அருமை. இதுவரைக்கும் நம்ம 4 சுற்ற கடந்திருக்கோம். இந்த 4 சுற்றுல பண்டித ராமகிருஷ்ணரும் பீர்பால் அவர்களும் 2 பேரும் 2 வெற்றியை சேகரிச்சு சமமான நிலைமையில இருக்காங்க. நீங்க 2 பேரும் வெளிப்படுத்தின உங்களோட திறமைகள் அற்புதம். ரொம்ப சமமான போட்டியா தான் இது இருந்திருக்கு. இப்ப அடுத்து நாம 5வது சுற்றுக்கு போக தயாரா இருக்கோம். இந்த 5வது சுற்றுல நம்ம நிபுணர்கள் குழு 6 கேள்விகளை வழங்கியிருக்காங்க. அவங்களோட கருத்தின்படி இந்த 6 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இருக்கு. என்னது? என்ன?
6 கேள்விக்கும் ஒரே பதிலா? நான் மறுபடியும் சொல்றேன், 5வது சுற்றுல 6 கேள்விகள் இருக்கு. அந்த 6 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இருக்கு. யாரு சரியான பதில சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். 6 கேள்விக்கு ஒரே பதிலுங்கிறது அசாத்தியமானது மட்டும் இல்ல, அசாத்தியத்துக்கும் அசாத்தியமானது. ராஜகுருவே, அது எப்படி கேள்வியே கேட்காம தெரிஞ்சுக்க முடியும்? அதுவும் உண்மைதான். நிபுணர்கள் குழு இதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5வது சுற்று மத்த ஞானத்தை விட அதிகமா தத்துவ ஞானத்தோட சம்பந்தப்பட்டது. நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நான் கேள்வியை படிக்கிறேன், கவனமா கேட்டுக்கங்க. கடவுளை விட பெரியது என்ன இருக்கு? பிசாசை விட ரொம்ப மோசமானது எது? ஏழைகள் கிட்ட இருக்கிற விஷயம் எது? செல்வந்தர்கள் விரும்புற விஷயம் எது? அதை பருகினால் மரணத்தை வழங்கக்கூடிய விஷயம் எது? மரணத்திற்கு பிறகும் நம்ம கூட வரக்கூடிய விஷயம் அது என்னது? இந்த சுற்று தத்துவ ஞானத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு மகாராஜா சொன்னாரு. ஆனா எனக்கு என்னவோ இதுல எந்த தத்துவமும் தெரியல. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் போது அதோட முடிவு தான் பதிலா இருக்கும். இந்த கேள்விகளோட முடிவு என்ன? என்னன்னு தெரியலையே. இருக்குது ஆனா இல்ல. இது எப்படிப்பட்ட பொருள்னு தெரியலையே. பண்டித ராமகிருஷ்ணன் ஏதோ பீர்பால் முகத்திலேயே விட தெரியற மாதிரி அந்த முகத்தை அவ்வளவு ஊத்து பாக்குறானே. எந்த போட்டியாளர் விரும்பினாலும் அவங்களோட பதில சபையில சொல்லலாம். அவங்களால பதில கண்டுபிடிக்க முடிஞ்சா மட்டும். மகாராஜா, அனுமதி இருந்தா இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா. ஐயோ, பீர்பால் பீர்பால் பீர்பால், அவசரப்படாத அவசரப்படாத. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. பதில் யாருக்காகவும் காத்திருக்காது ராஜகுருவே. சொல்லுங்க பீர்பால் அவர்களே, உங்களோட பதில் என்ன? அதாவது அந்த பொருள் தான் என்ன? எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? இது என்ன பதில் பீர்பால் அவர்களே? அப்படிதான் நிபுணர்களோட கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை மறுபடியும் படிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிற மகாராஜா. அது மூலமா ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் என்னால சொல்ல முடியும். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மகாராஜா கிட்டே வேலை சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா. கடவுளை விட பெரியது எது? எதுவும் இல்ல. கடவுளை விட பெரியதுன்னு எதுவுமே இல்ல. பிசாசை விட மோசமானது எது? எதுவும் இல்ல. அதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்? ஐயோ, ஏழைகள் கிட்ட இருக்கிறது எது? எதுவும் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. செல்வந்தர்கள் விரும்புறது எது? எதுவும் இல்ல. அவங்க என்ன விரும்ப போறாங்க? எந்த விஷயத்தை பருகுனா மரணம் ஏற்படலாம்? எதுவும் இல்ல. ஆமா, நாம எதுவுமே சாப்பிடாம இருந்தா நம்ம இறந்து தானே போவோம். எந்த ஒரு விஷயம் நாம இறந்ததுக்கு பிறகும் நம்ம கூடவே வரும்? எதுவும் இல்ல. பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே இங்கதான் கிடைக்கும் மகாராஜா. அதே போல இறந்த பிறகும் இங்கதான் விட்டுட்டு போயாகணும். அதனால எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். எதுவும் இல்ல. அப்புறம் அது ஞானத்தின் கேள்வி இல்ல, தத்துவ ஞானத்தின் கேள்வி. அற்புதம் பீர்பால் அவர்களே. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இருந்தது. அத நீங்க சொல்லிட்டீங்க. எதுவும் இல்ல. அற்புதம். ஐந்து சுற்றுகள் முடிஞ்சிடுச்சு. இந்த 5 சுற்றுகள்ல பீர்பால் அவர்கள் 3 சுற்றுல வெற்றி பெற்று முன்னிலையில இருக்காரு. அடுத்து 6வது சுற்று. போன சுற்று தத்துவ ஞானத்தை சார்ந்திருந்தது போல இந்த சுற்று பாரம்பரியத்தை ஆதாரமா கொண்டது. ஒரு நபரின் அடையாளமே அவங்களோட
குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. கூடவே எந்த ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்றாங்களோ, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்களோ, சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறாங்களோ, அவங்க எப்பவும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறந்த குடும்பத்துக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுது. அந்த ஏற்பாடுல குடும்பத்தோட எல்லாருமே கலந்துருக்காங்க. நான் இப்ப வெறும் இந்த சவாலோட சாரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்ப நாம கேள்விக்கு போகலாம். ஒரு சிறந்த குடும்பத்துல ஒரு குடும்ப விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறப்போ அந்த குடும்பத்துல ஒரு தாத்தா இருக்காரு, ஒரு பாட்டி இருக்காங்க, 2 அப்பாவும் இருக்காங்க, 2 அம்மாக்கள் இருக்காங்க, 2 அம்மா, 4 குழந்தைங்க இருக்காங்க, 3 பேரன்கள் இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க, அப்புறம் 2 மகள்கள், அப்புறம் ஒரு மாமியாரும் ஒரு மாமனாரும் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, மருமகளும் இருக்காங்க. அந்த வீட்ல ஒரே ஒரு மேசையும் மொத்தமா சேர்த்து வெறும் 7 இருக்கையும் தான் இருந்தது. இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இந்த விருந்த சாப்பிட்டு அனுபவிக்கணும். யாரும் நிக்கவும் கூடாது, தரையிலையும் அமரக்கூடாது, யாரும் யாரோட மடியிலையும் முதுகுலையும் உட்காரவே கூடாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. மணி இவ்ளோ பெரிய குடும்பம், வெறும் 7 இருக்கை இல்லையா? இப்ப சவால் என்னன்னா, ஒரு பெரிய குடும்பம் 7 இருக்கையும் ஒரு மேசையும் தான் இருக்கு. அப்ப விருந்து எப்படி நடக்கும்? இதுக்கான பதில இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நாளைக்கு சொல்லுங்க. பீர்பாலுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் இந்த கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப உங்ககிட்ட ஒரு நாள் தான் அவகாசம் இருக்கு. நீங்க போங்க, போய் யோசிங்க, பதில தேடி கண்டுபிடிங்க. நாளைக்கு திரும்பவும் சபையில சந்திக்கலாம். அப்போ உங்கள யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து சரியான பதில நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இதுல ஒரு நிபந்தனையும் இருக்கு. நாளைக்கு நீங்க உங்களோட பதில கொண்டு வரும்போது நீங்க உங்க கூட நான் எப்படி விவரிச்சிருக்கனோ அதே மாதிரி குடும்பத்தை நீங்க கூட்டிட்டு வரணும். இந்த ராஜசபையில ஒரு விருந்த ஏற்பாடு செய்யணும். அப்போ எல்லார் முன்னாடியும் நீங்க சரியான பதில நிலைநாட்டி ஆகணும். ஒருவேளை பீர்பால் அவர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு தீர்வை சொல்லிட்டாருன்னா அவர் இந்த மொத்த போட்டியையும் வென்றுடுவாரு. அதுவே நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தீர்வை கொண்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் திரும்பவும் சமமாயிடுவாங்க. அப்புறம் நாம 7வது சுற்று நோக்கி முன்னேறுவோம். நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். சபை இதோட முடியுது. இப்போ நம்ம தாத்தாவை இங்க உட்கார வச்சா பாட்டியையும் மருமகளையும் அங்க உட்கார வைக்கலாம். அப்புறம் மருமக தனி நீ மருமகன் வச்சுக்கோ. மருமகனா? மணி நீ தாத்தா, நான் இந்த வீட்டு மகன். உட்காருங்க, நான் இந்த வீட்டு மகன். சரி பீர்பால், நீங்க இதை சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க? இந்த புதிருக்கு நான் வெறும் பதில் கண்டுபிடிக்க தான் விரும்புறேன். இந்த புதிரே அப்படிப்பட்டதுதான். 7 இருக்கைகள்ல இவ்வளவு பெரிய குடும்பம் எப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதுதான் சொல்றது சரிதான். எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்படியா? என்ன 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 பதில் கிடைச்சது? பாருங்க, குடும்பத்துல 20 பேர் இருக்காங்க. அவங்க அமர்றதுக்கு 7 இருக்கை இருக்கு. அப்ப எல்லா இருக்கைகளையும் பெருசாக்கிடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து உணவு சாப்பிடலாம். பிரமாதம்மா, என்ன பதில் சொல்லிருக்கீங்க? இப்போ இதுல ஒரு இருக்க காலியா இருக்கு. 21 பேர் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, அந்த இடத்துல நீங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. அப்புறம் இப்படி லட்டு சாப்பிடுங்க. நல்லதுதான். என்ன நல்லதுதான்? கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு இருங்க, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. என்ன யோசிக்க விடணும்?
உனக்கு மூளை இருக்கா? குடும்பம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு ஏன் உனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீ ஒரு குடும்பஸ்தனே இல்ல. அட, நீ வீட்ல இருக்கிறதே இல்லல்ல. இருந்தா தானே குடும்பம்னா என்னன்னு உனக்கு புரியும். ஆமா பட்டு, நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இத பண்ண நான் வெளியில போய் ஆகணும். ஒரு குடும்பத்தை தேடி கண்டுபிடிக்க. கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல. என்ன கிடைக்கல ராஜகுருவே? பீர்பால் அந்த கேள்வியில வர்ணிக்கப்பட்ட மாதிரி இந்த ஊருக்குள்ள ஒரு குடும்பம் கூட இல்ல. ஆமா குருஜி, இதுவரைக்கும் நாங்க கோவில் மணியை கூட அப்படி அடிச்சது கிடையாது. நாங்க காலையில இருந்து இந்த நகரத்துல இருக்கிற எல்லார் வீட்டையும் தட்டிட்டோம். கதவை தட்டி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நாங்க கேட்டுட்டு இருந்தோம் குருஜி. என்ன குடும்ப குருஜி இதெல்லாம்? சில வீட்ல 4 பேர் தான் இருக்காங்க, சில வீட்ல 40 பேர் இருக்காங்களே. கடவுளே, அப்படியே நம்ம ஒரு குடும்பத்தை கண்டுபிடிச்சாலும் 7 இருக்கைகள்ல எப்படி அமர வைக்கிறது? அத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அந்த குடும்பம் கிடைக்கட்டும். நான் மகாராஜா கிட்ட பேசி இன்னும் இருக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யறேன். மாளிகையில இருக்கைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஒரு குடும்பமே இல்லைன்னா விருந்து எப்படி நடத்துறது? இந்த மொத்த விஜய நகரத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கூட கிடைக்கவே இல்லை. ஒரு நல்ல சகோதரன் இல்ல. சில மாமியார்களுக்கும் மருமகளுக்கும் ஒத்து போறது இல்ல. சிலர் சிலரை நேசிக்கிறாங்க, சிலர் கூட ஒத்து போறது இல்ல. சிலர் வெவ்வேறு ஆட்களோட உறவுல இருக்காங்க. சிவ 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 சிவ. அட ஈஸ்வரா, நீ படைச்ச இந்த உலகத்தை இந்த ஜனங்க என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. ராஜகுருவே, எனக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சு. பதில் கிடைச்சிருச்சா? அப்படியா? உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஆமா ராஜகுருவே, இப்ப நம்ம குடும்பத்தை தேட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மகாராஜா கிட்ட சீக்கிரம் போய் அவர்கிட்ட பதில சொல்லி ஆகணும். பீர்பால், வெற்றி உங்களுடையதா இருக்கும். வெற்றியாளனா நான் இருக்க போறேன். இத பத்திலாம் அப்புறம் பேசலாம் ராஜகுருவே. இப்போ சபைக்கு போய் மகாராஜா கிட்ட பதில சொல்லணும். அப்படியே தாமதிக்கணும். வாங்க வாங்க, நகரு, நகரு. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா. மகாராஜா, மகாராஜா போட்டியோட முடிவு தெரிஞ்சிருச்சு. பண்டித ராமகிருஷ்ணர் தோத்து போயிட்டாரு, பீர்பால் வெற்றி அடைஞ்சிட்டாரு. குருவே, நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா சில நொடிகளுக்கு அப்புறம் நடக்க போறதான் சொல்றேன். அதாவது எதிர்காலத்தை சொல்றேன். மகாராஜா பீர்பால் பதில சொல்றதுக்காக தயாரா இருக்காரு. ஆனா குருவே, முதல் வாய்ப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் வழங்கப்படும். மகாராஜா என்ன சொல்றீங்க? என்ன வாய்ப்பு? வாய்ப்பு பெறறவங்க இங்க இல்லவே இல்லைங்கும் போது அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு வழங்க முடியும்? குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க தான் இருக்காரு. நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அவரோட பதிலோட முன்னாடியே வந்துட்டாரு. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரை நான் பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்குவேன். விசித்திரமான ஆள் இல்லையா? ஆனா இங்க நான் எங்கேயுமே அவரை பார்க்கலையே. குருவே, பண்டித ராமகிருஷ்ணருக்கும் நமக்கும் இடையில ஒரு திரை இருக்கு. திரையா? பண்டித ராமகிருஷ்ணா, வணக்கம் குருவே, எப்படி இருக்கீங்க? மகாராஜா, எனக்கு இங்க ஒரு குடும்பத்தை அழைக்க அனுமதி வேணும். கண்டிப்பா. நன்றி மகாராஜா. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து இந்த 7 இருக்கையில அமருங்க.
வாங்க பாருங்க, அமருங்க. மகாராஜா இப்ப இங்க ஒன்னா அமர்ந்து விருந்த சாப்பிட போற குடும்பம் இவங்க தான். தாய், தந்தை, மகன், மருமகள், ஒரு பேரு, அப்புறம் 2 பேத்திகள். இது எப்படி சாத்தியமாகும்? பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க 7 பேர் தானே. ஆனா கேள்வியின்படி குடும்பத்துல 20 பேர் இருந்தாங்க. ராஜகுருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது எல்லாமே சரிதான். இல்ல, அது எப்படி சரியா இருக்க முடியும்? மந்திரியாரே, தயவு செஞ்சு குருவுக்காக திரும்ப கேள்வியை படிக்கிறீங்களா? கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, அதாவது இந்த குடும்பத்துல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, 2 தந்தைகள், 2 அன்னைகள், 4 குழந்தைகள், 3 பேரப்பிள்ளைகள், 2 மகன்கள், 2 மகள்கள், அப்புறம் ஒரு மாமனார் மாமியார் கூட இருக்காங்க, அப்புறம் ஒரு மருமகளும் இருக்காங்க. ஆனா 7 பேர் தான் இருக்காங்க. இதோ சொல்றேன் குருவே. இந்த குடும்பத்துல நீங்க தயவு செஞ்சு என்னன்னு சொல்றீங்களா? நான் அப்பா, கணவன், தாத்தா மற்றும் ஒரு மாமனாரும் கூட. நீங்க? நான் ஒரு அம்மா, அப்புறம் மனைவி, ஒரு மாமியார், அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டியும் கூட. நீங்க என்னென்ன? நான் ஒரு அம்மா, மனைவி, அப்புறம் மருமகள். நான் ஒரு அப்பா, அப்புறம் நான் ஒரு மகன், அப்புறம் ஒரு நல்ல கணவனும் கூட. நன்றி. அப்புறம் மகாராஜா இவங்க 3 பேர்ல ஒரு பேர, 2 பேத்திங்க இருக்காங்க, ஒரு மகன் இருக்கா, 2 மகள்கள் இருக்காங்க. அதனால மகாராஜா இந்த குடும்பம் தான் இப்ப இந்த குடும்ப விருந்த சாப்பிட போறவங்க. தயவு செஞ்சு பாருங்க, எதுவும் விட்டு போயிடல. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எல்லாருமே இங்க இருக்காங்க, அதுவும் ஒன்னாவே. தயவு செஞ்சு இவங்களுக்கு உணவு பரிமாறுங்க. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, மிக அருமை. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, கேள்விக்கான பதில தெளிவா வழங்கியாச்சு. ஆனா இந்த கேள்விக்கு பின்னாடி சிறந்த நிபுணர்களுக்கு இருந்த நோக்கம் இன்னும் தெளிவாகல. மகாராஜா, இந்த கேள்வியில இருக்கிற பாடம் என்னன்னா, நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில பல பொறுப்புகளையும் பல உறவுகளையும் நிறைவேற்றுறோம். ஒரு குடும்பங்கிறது மனிதர்களால இல்ல, அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பால உறவால தான் உருவாகும். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த கேள்விக்கு சரியான பதில சொன்னது மட்டும் இல்லாம இந்த கேள்வியில ஒளிஞ்சிருக்கிற பாடத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அற்புத பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த 6வது சுற்றோட வெற்றியாளர் நீங்க தான். இப்ப வரைக்கும் 6 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. இதுல பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பீர்பால் அவர்களும் 3 மதிப்பெண்கள் எடுத்து திரும்பவும் ஒரு முறை சமநிலையில இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நீங்க 2 பேரும் இந்த அற்புதமான சுவாரஸ்யமான போட்டியில பங்கெடுத்த விதத்தை பார்க்கும்போது சந்தேகமே இல்லாம விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவம் விரிவடைஞ்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் நன்றி. இப்போ 7வது சுற்று, இறுதி சுற்று, முடிவு சுற்று. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட 8வது நிபுணர் ஆவாங்க.
சுற்று அநியாயம் நடந்துருச்சு மகாராஜா, அநியாயம் நடந்துருச்சு, மிகப்பெரிய அநியாயம் நடந்துருச்சு மகாராஜா. இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்னாச்சு கோத்வால்? மகாராஜா, நம்ம ராஜ்யத்தோட ஆபரணங்கள் எந்த ராஜ வாகனத்துல வந்துகிட்டு இருந்துச்சோ அந்த வாகனத்தை அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் 3வது முறையா கொள்ளையடிச்சிட்டாங்க. வாகனம் வந்துருச்சு மகாராஜா, ஆனா அது காலியா இருக்கு. என்ன கொள்ளையடிச்சிட்டாங்க? சாத்தியமே இல்ல. மந்திரியாரே திம்மரசு, இங்க என்ன நடக்குது? மகாராஜா, நம்ம விஜயநகர ராஜ்யத்தோட ஆபரணங்கள் திருடு போயிருக்குங்கிறது வருத்தமான செய்தி தான். ஆனா மகாராஜா, எவ்வளவு தடவை அந்த வழிப்பறி கொள்ளையர்களோட செய்திகளை சேகரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அவ்வளவு முறையும் நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான். சில பேர் அவங்க எல்லாரும் ஒரு இறந்து போன கொள்ள கூட்டத்தோட ஆத்மான்னு அவங்க காத்துல வந்து இந்த மாதிரி திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? ஆபரணங்களை கொண்டு வர என்ன ஏற்பாடு செஞ்சிருந்தோம்? மகாராஜா, ஒரு பாதுகாப்பான வாகனத்துல 4 அடுக்கு இரும்பால செய்யப்பட்ட ஒரு உறுதியான பெட்டிக்குள்ள அந்த ஆபரணங்கள் கொண்டு வரப்படுது. ஆபரணங்கள் வச்சதுக்கு அப்புறமா அந்த பெட்டிக்கு பூட்டு போடப்படுது. அதுக்கப்புறமா அந்த வாகனம் விஜயநகரத்தை நோக்கி புறப்படும் மகாராஜா. பாதையோட கடைசி பகுதியில ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த இருண்ட பள்ளத்தாக்குல இருந்துதான் அந்த கொள்ளைக்காரங்க முன்னாடி எல்லாம் கொள்ளையடிச்சதா சொல்லப்படுது. இப்பவும் அவங்க ஆத்மா அங்க சுத்துறதா மக்களால சொல்லப்படுது மகாராஜா. மகாராஜா, இதுல இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னா, விஜயநகரத்துக்குள்ள வரணும்னா அந்த இருண்ட பள்ளத்தாக்கு தான் ஒரே வழி. வீரர்களே, எச்சரிக்கையா இருங்க. மேல கீழே வலது இடது எல்லா பக்கமும் நல்ல கவனமா பாருங்க. வீரர்களே, முன்னேறுங்க. முன்னேறுங்க. அந்த வாகனம் நம்ம ராஜகிடங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டி காலியா இருக்கும் மகாராஜா. மந்திரியாரே, இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது விஜயநகரத்தோட பாதுகாப்பு மேலேயே அப்புறம் கேள்வியை எழுப்பிடும். அந்த ஆபரணங்களை வச்சு விஜயநகர மக்களுக்கு நல்ல காரியம் பண்ணலான்னு திட்டம் போட்டிருந்த. ஆனா இப்ப இது விஜயநகர மக்களுக்கு நடந்த அநியாயம். இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இந்த அநியாயத்தை நான் நடக்க விட மாட்டேன் மந்திரியாரே. மறந்துடாதீங்க, தேசத்தோட செல்வம் ஆபரணத்தோட வரவு உங்களோட பொறுப்புல தான் இருக்கு சொல்லிட்டேன். அதனால இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சரி குருவே. மகாராஜா, போன தடவை நடந்த சம்பவங்களை வச்சு நான் இந்த தடவை ரொம்ப உறுதியான பாதுகாப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தேன் மகாராஜா. நம்மளுடைய ராஜ்யத்தின் மிகவும் திறமையான பொருளாதாரரை நம்ம திறமையான வீரர்கள் கூட அனுப்பி வச்சிருந்த மகாராஜா. அதுக்கப்புறமும் இந்த கொள்ளை எங்க எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை மகாராஜா. எனக்கு இப்ப எதுவுமே புரிய மாட்டேங்குது மகாராஜா. இதை ஏதோ ஒரு பூதமோ ஆத்மாவோ பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது இரண்டுமே மூட நம்பிக்கைகள்ல மட்டும்தான் இருக்கும். ஆமா மகாராஜா, அதுவே நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க அந்த பேய் கதைகளை சாதகமா பயன்படுத்தி நம்மள தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாதான் நம்மளால இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க முடியும். மந்திரியாரே மகாராஜா, நான் ஒரு அறிவிப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா மகாராஜா. மதிப்புக்குரிய நிபுணர்கள் வழங்கின 7 சவால்கள்ல 6 சவால்கள் சரியான விதிகளோட முழுமை அடைஞ்சிருச்சு. இப்போ ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. அந்த 7வது சுற்றுக்கான சவால் இப்ப என் கையில தான் இருக்கு. நான் விஜயநகரத்தோட அரசர் கிருஷ்ணதேவராயர் நம்ம நிபுணர் குழுவோட முழு மான மரியாதை எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 7வது சவாலை பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கோ பீர்பால் அவர்களுக்கோ வழங்க போறதில்லை. இந்த 7வது சவாலை நான் தான் வழங்க போறேன். இது மூலமா நிபுணர்கள் வழங்கின சவாலை நான் அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது.
அதுக்கு மாறா கால சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த முடிவையே நான் எடுக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் பீர்பால் அவர்களே, உங்களோட 7வது சவால் என்னன்னா, எந்த கொள்ளையர்கள் விஜயநகரத்து ராஜ்யம் மற்றும் மக்களோட செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இது மூலமா ராஜ்யத்துக்கு 2 லாபம் இருக்கும். ஒன்னு, அந்த கொள்ளையர்கள் பிடிபடுவாங்க. இன்னொன்னு, விஜயநகர ராஜ்யத்துக்கு அதோட 8வது நிபுணரும் கிடைப்பாங்க. பீர்பால் மற்றும் பண்டித ராமகிருஷ்ணரே, உங்கள இந்த காரியத்தை யார் பண்ணி முடிச்சாலும் அவங்க தான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட 8வது நிபுணர் ஆவீங்க. இந்த காரியத்தை பண்ண நான் உங்களுக்கு காலக்கெடுலா கொடுக்க போறதில்ல. ஆனா விஜயநகர ராஜ்யத்தோட நன்மைக்காக, நம்ம எல்லாரோட நன்மைக்காக இந்த காரியத்தை நீங்க சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சாகணும். பீர்பால், இந்த உதவாக்கிற கொள்ளக்காரங்க இந்நேரம் பார்த்து தான் கொள்ளையடிக்கணுமா? போட்டி முடியிற வரைக்கும் காத்திருக்க கூடாதா? இப்போ அந்த கொள்ளக்காரங்களை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜகுருவே, இல்லாத ஒருத்தங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு மறந்துடாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவங்க திருடங்களோ இல்ல கொள்ளக்காரங்களோ, அவங்கள பிடிக்கிறதும் கூட இந்த போட்டியின் அங்கம்தான். குருவே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கணும். இப்ப இந்த விஷயம் 8வது நிபுணர் பதவியை மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல. இப்ப இது நம்ம ராஜ்யத்துக்கு வந்த சங்கடமாவும் ஆயிடுச்சு. அதனால இப்ப நாம அவங்க சுயநலத்தை மறந்துட்டு நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற இந்த சங்கடத்துக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசிக்கணும். அதனால நானும் பீர்பாலும் ஒன்னா சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணி ஆகணும். உங்களோட பேச்சு ரொம்பவே நல்லா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஆனா இத உங்ககிட்டயே வச்சுக்கங்க. நன்றி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.